Hi everyone. இன்னைக்கு questions and answersல உள்ள குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு இந்த லெசன் உங்களுக்கு உதவியா இருக்கும். Are you happy அப்படின்னு சொன்னா yes I am happy ன்னு சொல்றோம். No I am not happy ன்னு சொல்றோம். கரெக்டா சொல்றோமா? ரைட். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா இங்க am வரதுனால இந்த பேட்டர்ன்ல உள்ள கேள்வியை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு அதற்குரிய பதிலையும் நீங்க தப்பாவே கொடுக்குறீங்க. அது எப்படின்னு சொல்றேன். Do you feel happy அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த இடத்துல நான் ஆக்ஷன் verb போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டர் டூ ஃபார்ம்ஸ் அதாவது டூல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எஸ் ஐ ஆம் ஃபீல் ஹாப்பின்றத நிறைய பேர் சொல்றாங்க. தப்பு. ஏன் தப்புனா இங்க ஆம் வரக்கூடாது. எஸ் ஐ ஃபீல் ஹாப்பி தான் வரணும். ஏன்னா இந்த பேட்டர்ன்ல இருக்கிறத நீங்க இங்க கொண்டு வந்துடுறீங்க. கன்ஃபியூஷன் அதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்து பாருங்க நோ ஐ ஆம் நாட் ஃபீல் ஹாப்பின்னு சொல்றாங்க. அதுவும் தப்பு தான். ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி இதுதான் கரெக்ட், இது தப்பு. I don't feel happyன்றது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சரியாக படிக்கணும், கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ் அண்டு கார்பரேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு நம்மளே நேரில் போய் சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுறதுக்கு 16 டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் கம்பெனியினுடைய ஓனராக இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கேம்ப் செஷன் நடத்தணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. லைக் and share this video with your friends.